நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: الصيام جنة أو كما قال صلى الله عليه وسلم. இந்த 3 பேர் டீயை கீழே வை. இந்த சேரை எப்படி சேர் எடுத்து போட்டு உட்காந்து காண்பார். அவனுக்கு உட்கார ஒரு சேரு, டீக்கு ஒரு சேரு எடுங்க. அவனை பின்னாடி போய் உட்கார சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனித ரமலானை வரவேற்கின்ற இந்த நிகழ்வுக்கு எல்லாம் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் புதுவை நகர உலமா மஜ்லிஸ் நடத்தும் புனித ரமலானை வரவேற்க. இஸ்லாம்னாலே எல்லாம் இஸ்லாம்னாலே எல்லாமே வந்துடும். அதுல இருந்தோம்னா அவர்களுடைய கணிப்பிற்கு ஏற்ப பல அமைப்புகள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பின் அடிப்படையிலே ஒரு சுன்னத்தான ஒரு கட்டுக்கோப்போடு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அத்துணையுமே சுன்னத்துதான். சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான நோன்பு, சுன்னத்தான உதவி உபகாரம் எல்லாமே சுன்னத்துதான். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியது. அதுக்கடுத்து மனது இருக்கு. அவங்க செஞ்சாங்களா செய்யலையா? அவர்கள் நமக்காக செய்த உபதேசங்கள் அத்தனையும் அதை செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அவர்கள் அனுமதித்த அவைகளும் சொல்லலாம். இந்த அஹ்லுஸ் சுன்னத் அஹ்லுஸ் சுன்னத் சொன்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லின் செயல் அனுமதி மூன்றையும் ஏக காலத்திலே பின்பற்றக்கூடிய ஒரு மஜ்லிஸ். இது ரசூலுல்லாஹ் எதுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் போகும். எனவே குர்ஆனை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று அஹ்லுல் குர்ஆன் அப்படி ஒரு புலவர்கள் இருக்கு. அஹ்லுல் குர்ஆன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் இல்லை. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, அவர் ஈமான் கொண்டவராக ஆகமாட்டார். அப்ப என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னும்
ரசூலுல்லாஹ் ரெண்டையும் உடனே சொன்னாதான் இஸ்லாத்துக்குள் வருவாங்க. ஆனா இப்போ ஒரு அமைப்பு இருக்கு, என்னது அல்லாஹ் போகுங்க. அல்லாஹ் தானே குர்ஆனை இறக்கினான்னு அது போகும். நபி எதுக்கு? நபி நம்மள மாதிரி ஆமினாவுக்கு அப்துல்லாவுக்கு பிறந்த ஒரு ஆம்பளை தானே, அது தேவையில்லை என்று நபியை புறக்கணிக்கின்ற, நபியை பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இன்னொரு என்ன, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள், நபியை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையையும் நபியுடைய போதனையையும் ஆய்ந்தறிந்து இலகுவாக சட்டங்களை நமக்கு வகுத்து தந்த இமாம்கள், ஞானிகள், அந்த இமாம்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். அவர்களும் தங்களை முஸ்லிம்கள் என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள். இந்த 1, 2, 3 கருத்து ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் போகும், ரசூலுல்லாஹ் போகும். சஹாபாக்கள் யாரு? காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை தவிர அவருக்கு என்ன சிறப்பு இருக்கு? அதனால அவர்களையும் புறக்கணிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் பின்பற்றக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இமாம்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி பல பிரிவுகளிலே இந்த அஹ்லு சுன்னத் முழுக்க முழுக்க நபியுடைய சொல்லை, செயலை அவர்கள் அறிவித்ததின்படி நபியை நேராக பார்த்து பக்குவம் பெற்ற சஹாபாக்களுடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்னா நபியினுடைய சொல், செயல், அதற்கு மேலாக நபி காலத்திலே நபியோடு ஒட்டி உறவாடி வாழ்ந்த அவர்களுடைய போதனைகள். ஏன் அதை ஏற்றுக்கிறோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார், அஸ்ஸஹாபி கன்னுஜூமி ஃபயஹும் யக்ததைக்கும் லிஹததைக்கும். நபியுடைய ஹதீஸில் என்னை நேரே பார்த்து என்னோடு இரண்டரை கலந்து உறவாடி நான் வாழும்போது என்னை பார்த்த எனது தோழர்கள் லட்சக்கணக்கான ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அந்த நபியினுடைய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த சஹாபாக்களுடைய அறிவிப்பின் மூலமாகத்தான் இன்னைக்கு நமக்கு விளக்கத்தை தவிர நபி நேரடியாக சொன்ன உபதேசங்கள் அன்று எழுதப்பட்டிருக்கு, இன்று நமக்கு கரங்களுக்கு வந்து சேரவில்லை. எப்படி நமக்கு காண கிடைக்கிறது? வாழ்கின்ற காலத்திலே அவர்களை பார்த்து வாழ்ந்து ஒட்டி வரக்கூடிய சஹாபாக்களுடைய காலம், அந்த அறிவிப்பு, அந்த அறிவிப்பு இருந்ததனால்தான் இந்த அளவிற்கும் அந்த ஹதீஸ்களை நாம் பின்பற்றி வருகின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை படித்து நபியுடைய போதனையும் நபி கோடிட்டு அடையாளம் காட்டினார்களே சஹாபா பெருமக்கள், அவர்களுடைய அறிவிப்புகளை ஏக காலத்தில் ஏற்று கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய ஒரு ஜமாஅத்து தான் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் நபியை புறக்கணிப்பார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் இமாம்களை ஏற்க மறுப்பார்கள். இதற்கும் அப்புறப்பட்ட சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லை என்று பேசக்கூடியவர்கள் பலவாறு பிரிந்து கிடக்கக்கூடிய ஈமானின் அடிப்படையிலே அல்லாஹ்
இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எல்லா ரசூலை சஹாபாக்கள் உபதேசங்களை ஏற்று சத்தியத்தின் அடிப்படையில் ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் இவர்களுடைய ஏகோபித்த முடிவின் அடிப்படையிலே ஒரு அமைப்பு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபை அதனுடைய பிரிவுகளாக மாவட்டத்திலும் ஒரு உலமா சபை அதற்கு பக்கபலமாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு உலமா சபை அதற்கும் கீழாக ஒவ்வொரு நகரத்திலும் உலமாக்கள் ஒன்றிணைந்து இது போன்று ஷரியத்தினுடைய விளக்கங்களை சொல்லக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடர்பிலே பொறுத்தவரை இங்கே தங்கி வாசம் செய்யக்கூடிய உலமா பெருமக்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி முதுகலத்தூர் நகர உலமா மஜ்லிஸ் என்ற பெயரிலே பயன் வந்துச்சு. இன்னும் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பிரகாசமாக இன்று அனைத்து ஜமாத்தினுடைய ஆதரவாக ஒருங்கிணைப்போடு அனைத்து ஜமாத்திற்கு உட்பட்ட சங்கங்களுடைய அனுசரணையான ஆதரவோடு இன்றைக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி இதை போட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு யோகோவித்த முடிவாக இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நிலையில் தான் நீங்கள் பெற முடியும். அந்த நிலையிலே புனித ரமலானே வருக என்ற ரமலானுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு நம்ம உலமாக்கள் இந்த ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரமலான் இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ஆசைப்பட்டு செய்தார்கள் ஒரு அதிசய நமக்கு காண கிடைக்கிறது. அந்த நேரம் பையனுக்கு தொழுகை போயிருந்தீங்கன்னா பெரும்பாலான ஜமாத்துடைய தொழுகையில இமாம் இந்த ஒரு துவாவை இந்த ஒரு அதிசய ஓத நீங்க கேட்டிருக்கீங்க. வீட்டு விட்டா போய் ஓத முடியும், போய் ஓத முடியும். எத்தனை பள்ளிவாசலிலே ஜமாத்தோடு தொழில் நடக்கிறதோ அந்த ஒவ்வொரு ஜமாத்துடைய பரவான தொழுகைக்கு பிறகு ஓதப்படக்கூடிய துவாவிலே பெரும்பாலான இமாம்கள் இந்த துவாவை இந்த ஹதீஸை ஓதி இருக்கிறார்கள், ஓதுவார்கள். அது இந்த ரமலானை பற்றியது. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அல்லாஹ் பாரிக்கனா ஃபி ரஜப ரமலான் வருவதற்கு 2 மாசத்துக்கு முந்தையே ரமலானுக்கு 2 மாசத்துக்கு முந்தி என்ன மாசம்? ரஜப் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த பூமியில் தனது அரசவையிலே நபியை உயர்த்திய ஒரு சம்பவம் நிகழ்ந்த மாதம். அதோடு மட்டுமல்ல, அந்த சந்திப்பின் போதுதான் இந்த அதிகார தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான். அந்த தொழுகை கடமையாக ஆக்கப்பட்ட மாதம் என்ன? ரஜப் மாதம். இவற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தியார்கள். அல்லாஹ் பாரிக்கனா ஃபி ரஜப, இந்த ரஜப் மாதத்திலே எனக்கு ஒரு பரக்கத்தை கொடுப்பாயாக. முழுமையான பரக்கத், குற்றமற்ற மனித புனிதர், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, முதலிலே சொர்க்க பிரவேசத்திற்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட நபி சொல்றாங்க, இன்னும் அதற்கடுத்து ஷஅபான் மாதம் இப்பொழுதுதான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷஅபான் மாதம், இதிலும் எனக்கு பரக்கத் செய். இந்த பரக்கத்தும் பாதுகாப்பும் உடல்நலமும் ரமலான் மாதத்தை அடைகின்ற வரை எனக்கு முழுமையான உடல்நலத்தை, பரக்கத்தை, பாதுகாப்பை, உடல் ரஹ்மத்தை, உடல் ராகத்தை ரமலான்ல
வேண்டும். ரமலானில் நாம் நோன்பு நோக்கணும். ரமலானை இந்த கைகளை அமல்களை நான் முழுமையாக நான் செயல்படுத்த வேண்டும் என்று நபி ஆசைப்பட்டு கேட்ட துவா. இத்தனை துவா இருக்கு. ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்குவதற்காக பிரத்யேகமான அமல்களை செய்வதற்காக. அப்ப எந்த அளவுக்கு ரமலான் மாதம் சிறக்கக்கூடியது, போற்றுவதற்குரியது, பாராட்டக்கூடியது. அதனுடைய சிறப்பு உயர்வு ஓரளவு நீங்கள் தெளிவாக தெரிந்ததுதான் என்றாலும் கூட அப்போதைக்கப்போது ஞாபகப்படுத்துவதற்காக கொச்சையா சொல்லுவாங்க. அதனால கேட்டு கேட்டு தெரிவதிலே ஒரு சடை, ஒரு மறதி. இதனால் ரமலானுடைய அமல்கள் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக ரமலானுக்கு ஒரு வாழ்த்து கூறி வரவேற்பு கொடுத்து ரமலானை வருக. ஏன் 1/70 என்ற பன்மடங்கு நன்மையை தரத்தக்க ஒரு நேரம் ரமலான் மாதம். ஒரு நன்றான 2 ரக்காத்து தொழுதால் அந்த 2 ரக்காத்து நஃபிலுடைய தொழுகையுடைய கணக்கு சமமாக அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கணக்கிடப்படுகிறது. ஒரு தர்மம் செய்தால் 70 நன்மையை தரத்தக்க ஒரு காலம் ரமலான். அதனுடைய சிறப்பு இருப்பதனால் உங்களுக்கு ஞாபகம் இடையில ஒன்றை சொல்லிக்கிறேன். நம்ம ஊர்ல ரமலான் மாதம் எப்படி இருந்துச்சு? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ரமலான் மாதம் வந்துவிட்டால் தராவை தொழுவதற்கு பிறகு சங்கம், ஷரியத்துல் இஸ்லாம் சன்மார்க்க சங்கம், ஹிம்மத்துல் இஸ்லாம் வாலிபர் சங்கம், அதற்கென ஒரு பெட்ரோமாக்ஸ் இழைத்து அதற்கென ஒரு கொடி, தராவை முடிஞ்சவன நான் வெளியே வந்து அதற்கென ஒரு பாவதி. தராவி தொழுகை முடிந்தவுடன் வெளியே வந்து சுபராதிகளுக்கு ஒரு பாவை முடிந்துவிட்டு வெளியே கொடியோடு ஏற்றி லைட்ல எடுத்துட்டு போக முடியாத அந்த நேரத்தில் 2 பெட்ரோமாக்ஸ் லைட்டோடு ஒரு சங்கம் மலமும் திருத்தருவாங்க. ரமலானின் நானும் நன்னாளே, ரமலானின் நாளும் நன்னாளே அப்படிங்கிறத எனக்கு ஏன் மக்கள்மதியிலே படிச்சதை நான் கேட்டு பார்த்தேன். ஒரு உற்சாகம், ஒரு எழுச்சி, மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு துடிப்பு. அந்த விளையாடுறதுக்கு தெருத்தெருவா போய் தெற்கூர் முடிஞ்சு அவங்க இல்லைன்னு மழை வரைக்கும் வருவாங்க. அதே மாதிரி இங்க தெருவில் ஷரியத்துல் இஸ்லாம் சன்மார்க்க சங்கம், அதே லைட்டு, அதே ஊர்வலம், அவர்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மழை வரைக்கும் இருப்பாங்க. ஒரு உற்சாகம், எழுச்சி, சந்தோஷம். மாணவர்கள் அதுக்கு பிறகு பள்ளியா செல்வதற்கு படிப்பாங்க. அந்த அளவுக்கு குதூகலமாக இருந்த ஒரு காலம். சங்கம் வரல, அதெல்லாம் அப்பா. ஆனா எந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதத்திலே மக்களுடைய ஈடுபாடு, எழுச்சி இருக்கு. இருக்க சன்னமா குறைஞ்சு அது கரைஞ்சு இந்த சமுதாயத்தினருக்கு அமலின் ஈடுபாட்டிலே குறைவாக இருக்கிறது. இதையெல்லாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக் கொள்வதற்காகத்தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க மணி 1:30 மழை முடிஞ்சு அதற்கு நண்பர் ஏறி இருப்பா. நான் எப்ப ஏறணும், நான் ஏறுற நேரம் உங்களுக்கு தெரியும்.
பையன் 1 மணிக்கு முடிச்சிருவாங்க. அந்த 1:30 மணிக்கு பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் போதும் என்று அவர்களுடைய நேரங்காட்டியை பார்த்து காரணமாக வரக்கூடிய ஒரு நிலை. எப்ப குத்துபா ஓதுறதுக்கு இமாம் மெம்பர் ஏறிட்டாரோ அதுக்கு பிறகு நீங்க பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்தால் நீங்க ஜும்மா வருகை பதிவேற்கிற ஆப்சென்ட் சத்தியம் தெரியல. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு மலக்குகள் அங்கே வருகை பதிவேற்று அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துக்கு இல்லை, அந்த நேரத்தில் ஜும்மா வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஜும்மாவை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்களுடைய 17 அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பதியப்பட்டுள்ளது. எப்ப பயன் முடிஞ்சிட்டு இந்த மணிக்கு சுபா ஓதுவதற்காக இமாம் மெம்பரில் ஏறிவிட்டாரோ வருகை பதிவேலை மூடிவிட்டு மலர் அவர்களை பார்க்க வருவார். அதற்கு பிறகு தாமதமாக வந்தவர்களுக்கு வருகை பதிவு இருக்காது. அவர் சும்மா தொழுதாலும் அவர் தெரியும். யாருக்கு தெரியாது? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, மோசம் செய்யக்கூடாது. யாருக்கு தெரியாது? நீங்கெல்லாம் செய்றீங்கன்னு சொல்ல எல்லாமே தெரிந்திருந்தோம். சோம்பல், அசட்டை, போய்க்குவோமே அப்படிங்கிற ஒரு நிலை வளர்ச்சி எல்லாம் மன்னிக்கணும். தொழுகிற நேரத்திலேயே தாக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்கள், சொல்லக்கூடாது என்று தடுக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் இவர்களுக்கெல்லாம் காரணம் என்ன? ஈமானின் அடிப்படையிலேயே நம்ம பேச்சிலே, பார்வையிலே, வருமானம் இல்லை, செலவினதில்லை, ஈடுபாடு இல்லை. இதை இந்த ரமலானிலே நீங்கள் ஆரம்பிப்பதோடு தொடர வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லலாம்? எதுக்கு இந்த நோன்பு எல்லாரும் சொல்லுவாங்க, உணவு சேமிக்கப்படுவது. உடல் நிலையிலே ஒரு சுகம் கிடைக்கிறது, அது இருக்கலாம். ஏழை எளியவர்களுடைய பசியை செல்வ சீமான்கள் பணக்காரர்கள் உணர வேண்டும், இருக்கலாம். தெரியுமா? உங்களிடத்தில் பக்தி வளர வேண்டும், ஈமான் உறுதி ஏற்பட வேண்டும். உண்மையான ஈமான் தரைகளாக உங்களை அந்த நோன்பு பக்குவப்படுத்த வேண்டும். இந்த நோன்பை உங்களுக்கு நான் கடமையாக்கினேன் சொல்லி காட்டுகிறேன். இந்த ஒரு விளக்கத்தை சொல்வதற்காக இந்த நகர உலமா சபை சேவையினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு பிரதிபலிப்பு, ஒரு பிரகாசம் உங்களது ஆதரவு, உங்களது பக்கபலம் இத்தகைய நிலையிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மக்களே, 20 ரமலானிலே ஐம்புலன்களை அடக்கியிருப்பதோடு நோக்கில்லை, நோக்கில்லை, சரியத்தின் அடிப்படையில் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நோன்பு உபாயம் என்ற விளக்கத்தை உங்களுக்கு உபதேசமாக சொல்லி அல்லாஹ் எல்லா நிலையும் உருவாக்கி இது மாதிரி பல சேவைகள் நம்ம ஊரிலே ஒவ்வொரு மகளாவிலும் கடந்து செயல்படுத்தப்பட அறிவுரிவானாக. அதற்கு இந்த நகர உலமா செய்வானாக என்று வாய்ச்செய்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.